தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களில் நாளை மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ள வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன், சென்னையில் கடுமையான மழைப்பொழிவு இருக்காது என கூறியுள்ளார். இன்று இரவு முதல் நவம்பர் 28ஆம் தேதி இரவு முதல் படிப்படியாக மிதமான மழை தொடங்கும் கடலோர மாவட்டங்களில். 29ஆம் தேதி காலை முதல் அதன் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். 29, 30 ஆகிய தேதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களுக்கு ஒரு பாதிக்கும் மழையாக இல்லாமல் ஒரு நீர்நிலைகளில் நீரிருப்பை அதிகரிக்க செய்வதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் அமையும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக 2-3 மணி நேரங்களில் ஒரு தீவிர மழைப்பொழிவு பதிவாகும் போது தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவதும் போக்குவரத்து இடையூறும் ஏற்படலாம். அது போன்ற ஒரு பாதிப்பு தான் இந்த புயல் சின்னத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புகள் மாறி மாறி வருது. அதாவது புயல் உருவாகுது, அது தாமதமடையுது, ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கு. இது போன்ற ஒரு அறிவிப்புகளை பார்த்து மீனவர்கள் தயவு செய்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது. குறிப்பாக டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே இந்த புயல் முழுமையாக கரையை கடக்கும் வரைக்குமே மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பதே மிகவும் நல்லது. ஏன்னா ஒரு இடத்தில் நிலை கொள்ளும் போது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும், கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும், அதே போல தரைக்காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி வரை தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் இருப்பதுதான் நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.